Hi friends, this is Kaliraj. Welcome to TNPC Kalya Academy, a free online coaching center. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் பார்ட் சியில் 13ல் இருக்கக்கூடிய எபோட் த ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர் மற்றும் தாமஸ் ஆர்டி இது ரெண்டு தான் வந்து சிலபஸை கொடுத்துருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் பற்றியும் பார்க்க போகிறோம். அவங்களோட டீட்டெயிலான பயோகிராஃபி, அவங்க எங்கே பிறந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, அவங்களோட லைஃப் பற்றினா ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் எங்கே பிறந்தாரு அப்படின்னா இங்கிலாண்டில் வந்து பிறந்திருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து இங்கிலாண்டில் பிறந்திருக்காரு. இவர் வந்து பேப்டிடைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேப்டிடைஸ்ட்னா ஞானஸ்தானம், ஞான உதயம் எப்போ வந்து இவருக்கு பெற்றதுன்னா 26 ஏப்ரல் 1564 23 ஏப்ரல் 1616 வரையும். அடுத்து வந்து இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் பிளே ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து நிறைய இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நிறைய வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிராமாஸும் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து வேற சில பெயர்கள் வந்து புனப்பெயர்கள் இருக்கு. அது என்னன்னா இங்கிலாண்ட்ஸ் நேஷனல் போயட், இங்கிலாந்தின் தேசிய போயட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து த போர்ட் ஆஃப் அவன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த போர்ட் ஆஃப் அவனுக்கு அர்த்தம் என்னன்னா, போர்டுனா வந்து ஆத்தர், அவன்னா பிளேஸ் இபான், அவர் பிறந்த இடத்துக்கு பேர் வந்து அவன், அதனால த போர்ட் ஆஃப் அவன் அப்படின்னு வந்து இவர் வந்து கூப்பிடுறாங்க. அடுத்து இவர் எங்க பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன் சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்ஃபோர்ட்ன்ற இடத்துல அவன்ல வந்து இவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இவர் வந்து எப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, இவர் வந்து அவரோட 18 வயசுல மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனி ஆத்தவோ. அவரோட வைஃப் பேர் வந்து ஆனி ஆத்தவோ. அப்புறம் இவங்களுக்கு வந்து 3 சில்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த 3 சில்ட்ரன்ஸ்ல வந்து சூசானா அப்படின்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிறந்தாங்க. அப்புறம் வந்து ட்வின்ஸ் வந்து பிறந்தாங்க. அந்த ட்வின்ஸோட பேர் வந்து ஹேம்னெட் மற்றும் ஜூடித். அதுதான் இவங்களுக்கு பிறந்தக்கூடிய ட்வின்ஸோடைய பேர். அதுக்கப்புறம் பிட்வீன் 1585 டு 1592 என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட கேரியர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கேரியரை வச்சிருந்தாரு. எங்கன்னா லண்டன்ல. அப்போ வந்து ஒரு ஆக்டராகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரைட் பண்ணாரு. பார்ட் ஓனராக இருந்தார். பார்ட் ஓனர்னா கம்பெனியில் வந்து நிறைய பிளேஸ் வந்து ஒரு சொந்தமான கம்பெனியில் ஒரு ஓனராக இருந்து நிறைய பிளேஸ் வந்து எடுத்துட்டு ப்ளே பண்ணார். அந்த பிளேஸ் வந்து என்னன்னா லார்ட் சேம்பர்லேண்ட்ஸ் மென் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணாரு. சிறிது காலம் கழிச்சு கிங்ஸ் மேன் அப்படின்ட்டு பிளேஸ் வந்து இவர் வந்து ப்ளே பண்ணாரு. அடுத்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. எங்க ரிட்டர்ன் போனாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஃபோர்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணாரு. எப்பன்னா 1613 அவருடைய 49வது வயசுல. அப்புறம் அதுக்கு அங்க போயிட்டு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவர் வந்து இறந்துடுறாரு. இவர் வந்து நிறைய வந்து அன்னோன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எப்பனா வந்து 1589 1613 வரையும். இவரோட இயர்லி பிளேஸ் வந்து என்ன எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா காமெடிஸாவும் ஹிஸ்டோரிஸாவும் மெயினா இருந்தது. அப்புறம் இவர் வந்து நிறைய அவரோட பிளேஸ் எல்லாம் போக போக இவர் வந்து புகழோட உச்சத்துக்கே போயிட்டாரு. எப்பன்னு பாத்தீங்கன்னா அவருடைய 16th செஞ்சுரியில. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய வந்து எழுதியிருக்காரு. நிறைய ட்ராஜடிஸ் வந்து எழுதியிருக்காரு. நிறைய ட்ராஜடிஸ் எப்ப எழுதியிருக்காருன்னா 1609 1608 வரையும் நிறைய ட்ராஜடிஸ் வந்து எழுதியிருக்காரு. அந்த ட்ராஜடிஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேம்லெட், கிங் லியர், ஒத்தெல்லோ, மேக்பெத், இதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ட்ராஜடிஸ். இதெல்லாம் இதுல எழுதியிருக்காரு, இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காரு. அடுத்து அவருடைய லாஸ்ட் பேஸ், கடைசியா அவர் எழுதினக்கூடிய என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டிராஜிக் காமெடிஸ், ரொமான்சஸ், இதெல்லாம் ஒன்று சேர்த்து நிறைய பிளே ரைட்ஸ் எல்லாம் வந்து எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய எடிஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்திருக்காரு அவரோட லைஃப் டைம்ல ஃபுல்லா. 1623 ஜான் ஹெம்லெட், ஹென்ரி கண்டல், அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவர் கூட வந்து சேர்றாங்க. எப்ப 1623 ஜான் ஹெம்னிங்ஸ், ஹென்ரி கொண்டல், அவங்க 2 பேர் வந்து இவர் கூட சேர்றாங்க. எதாவது சேர்றாங்கன்னா அவருடைய பிளேல வந்து ஆக்டர்ஸா வந்து சேர்றாங்க. அடுத்து இவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஃபோலியோ அப்படின்ற ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்றாரு. அந்த ஃபோலியோ அந்த புக்கோட அதுக்கு தமிழாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மடிப்புடைய புத்தகம். ஜஸ்ட் ஒரு மடிப்பு தான் இருக்கும் அந்த ஃபோலியோ. எப்படி அதுதான் ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அதுல வந்து என்ன இருக்குன்னா டிராமாவோட வேர்ட்ஸும் 2 பிளேஸ் வந்து அதுல இருக்கிற மாதிரி ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க ஷேக்ஸ்பியரோடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ். அது 20th செஞ்சுரியில இவர் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. நிறைய ஸ்காலர்ஷிப் மற்றும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. இவரோட பிளேஸ்லாம் வந்து ரொம்ப வந்து பாப்புலரா இருக்குது. இப்போ வரையும் வந்து இவரோட பிளேஸ் ஒண்ணுமே பாப்புலர் இருக்கு. ஏன் எப்படி பாப்புலர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நாமளே அவரோட பிளேஸ் தான் வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
அது மட்டும் இல்லாமல் இவரோட கல்ச்சர், போயட்டிக் மற்றும் வேர்ல்டு வைடு வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மொத்தம் இவர் வந்து 38 plays, 154 sonnets, 2 long narrative poems வந்து எழுதியிருக்காரு. இப்போ வந்து நம்ம ஷேக்ஸ்பியரை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது தாமஸ் ஹார்டி. இந்த தாமஸ் ஹார்டி எங்கே பிறந்தாரு? இவரும் வந்து இங்கிலாந்தில் தான் பிறந்திருக்காரு. இவரோட பீரியட் வந்து June 2, 1840 11th Jan 1928 வரையும். அடுத்து இவர் வந்து இங்கிலீஷ் போயட் மற்றும் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இங்கிலீஷ் போயட் மற்றும் நாவலிஸ்ட். இன் ட்ரெடிஷன் ஆஃப் ஜார்ஜ் லியோட். இவர் வந்து நிறைய வந்து நாவல்ஸ், போயட்ஸ், ரொமான்டிக்ஸ் அது மூலியமா வந்து வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, கவர்ந்திருக்கார். யாரு? நம்ம தாமஸ் ஹார்டி. அடுத்து இவரோட இம்பார்ட்டண்டான சார்லஸ் டிக்கன்ஸ். ரொம்ப வந்து சார்லஸ் டிக்கன்ஸ்ன்றவர் வந்து இவர் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார். ஏன் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த தாமஸ் ஹார்டி வந்து டிக்கன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த விக்டோரியன் சொசைட்டியில் ஹார்ட்லி வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாருன்னா ரூரல் சொசைட்டி தான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணார். இனிஷியலாக வந்து இவர் வந்து நிறையா வந்து கெயின் பண்ணார். என்ன கெயின் பண்ணார்னா கெயின் ஃபேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா புகழ் மற்றும் மதிப்பு. இனிஷியலாகவே இவர் நிறைய புகழ் மற்றும் மதிப்பு வந்து பெற்றுட்டார். யார்? தாமஸ் ஹார்டி. அவர் நிறையா நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அது என்ன நாவல்ஸ்னால் மேடிங் க்ரௌட் 1874, மேயர் ஆஃப் கேஸ்டர் பிரிட்ஜ் அது 1886, டீஸ் ஆஃப் டே உபர்வீல்ஸ் இது வந்து 1891, ஜட்ஜ் த ஒப்ஸ்கியூர் இது வந்து 1895. இந்த பிளேஸ்லாம் வந்து எழுதியிருக்காரு. 1950 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து மேஜர் போயட்டை வந்து மட்டும் இல்லாமல் அவருடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய போயட்ஸை வந்து இவர் வந்து பெரிய ஆளாக வந்து இருப்பார். 1950 1960 அவர் கூட யார் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிலிப் லார்கினை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்க் ஆஃப் ஃபிக்ஷனல்ஸ் ஒர்க், அவர் நிறையா வந்து ஃபிக்ஷனல் ஒர்க் வந்து பண்ணியிருப்பார். இனிஷியலாக வந்து என்னென்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா மேகசின்ஸில் சீரியல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அப்புறம் செமி ஃபிக்ஷனல் ரீஜியன் ஆஃப் வெசெக்ஸ் அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது எக்ஸ்ப்ளோர் ட்ராஜடிக் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து அவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. எது எகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா சோசியல் சர்க்கம்டன்ஸ், அவர் சுற்றி இருக்கவங்களால இவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காருன்னா அவருடைய பேஷனை நோக்கி போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து ஹார்டிஸ் வெசெக்ஸ். இந்த வெசெக்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹார்டிஸ் வெசெக்ஸ் என்ன? இந்த ஹார்டிஸ் வெசெக்ஸ் எதை வந்து சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடிவல் ஆங்கிலோ சாக்சன் கிங்டம் வந்து சார்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வில்ஷர், சொமர்செட், டோரன், ஹாம்ஷியர், பெர்க் அதெல்லாம் வந்து சவுத் வெஸ்ட் இங்கிலாண்டில் வந்து சார்ந்து இருக்கு. இதோட இது வந்து டிராமாட்டிஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரெண்டுமே பார்த்துட்டோம். தாமஸ் ஹார்டியும் பார்த்துட்டோம், வில்லியம் ஷேக்ஸ்பியரும் பார்த்துட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பற்றி நான் ஏதாவது ரிவ்யூ இருந்தால் உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இல்லை எங்களோட அஃபிஷியல் வெப்சைட் இல்லை இமெயில் ஐடி இல்லை எங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி தெரிவிக்கலாம். இல்லை எங்கள் வீடியோ வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலோ. திஸ் இஸ் கலைரா சைனிங் ஆஃப். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.